வண்ணானுடைய கழுதை ஒன்று பால் கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது. மிகவும் வருத்தப்பட்ட வண்ணான் பக்கத்தில் இருப்பவர்களிடம் இதை குறித்து ஆலோசித்தான். பின்னர் எல்லாருடைய ஆலோசனையின்படி கிணற்றோடு அந்த கழுதையை புதைத்து விடுவது என்று தீர்மானித்தான். காரணம், அது கிழட்டு கழுதை. அந்த கிணறும் பாலடைந்தது. ஆகவே கிணற்றையும் மூடி கழுதையையும் புதைத்து விடுவது என்பதுதான் தீர்மானம். எல்லாரும் மண்ணை வாரி போட ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்தில் கழுதை திகைத்தது. பின் அதற்கு ஒரு ஞானம் உதயமானது. ஆகவே தன்மேல் விழும் மண்ணை உதறி உதறி காலை தூக்கி மேலே வைத்தது. கிணறு நிரம்ப நிரம்ப கழுதை மேலே ஏறி வந்தது. இறுதியில் பாலும் கிணறு மூடப்பட்டது. வண்ணானுக்கு கழுதையும் கிடைத்துவிட்டது. தன் புத்திசாலி கழுதையை மெச்சிக்கொண்டான். அன்பானவர்களே, ஏசாயா 52:2 தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு என்று சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கூறுகிறார். ஆம், இன்று ரட்சிக்கப்பட்ட அநேகர் பாவத்திற்குள் கிடக்கிறார்கள். திரும்ப தேவன் வந்து உங்களை தூக்குவார் என்று எதிர்பார்க்காதிருங்கள். காரணம், மரித்த நம்மை தேடி இயேசு வந்து ரட்சித்தார். மீண்டும் பாவத்திற்குள் சென்றது நம் தவறு. தகப்பனை விட்டு சென்ற இளைய குமாரன் அவனாகவே தான் புத்தி தெளிந்து வீடு திரும்பினான். மீண்டும் புதுப்பிக்கப்பட தேவன் கூறும் ஆலோசனை என்ன? உன்மேல் கிடக்கும் தூசி, அதாவது பாவ பழக்க வழக்கங்கள், உலக ஆசைகள், சிற்றின்பங்கள், தேவையற்ற உறவுகள், இவைகளை நீ உதறிவிட்டு எழுந்திரு. எச்சரிப்பு என்னவென்றால், நீ எழும்பாவிட்டால் பாவம் உன்னை சமாதியாக்கி போடும். எபிரேயர் 6:6 மனந்திரும்புவதற்கேதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த நிலை ஏற்படுவதற்குள் நீங்கள் தூசியை விதறிவிட்டு எழுந்திருங்கள். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஆமேன். God bless you.